ஹாய் கைஸ், வெல்கம் டு மைஎம்ஓ. இன்னைக்கு Right. எம்ஜி வந்திருக்காரு. எம்ஜி, வெல்கம் டு ஷோ. ம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, செகண்ட் T20 ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் T20 கொல்கத்தால முடிஞ்சிச்சு. ரொம்ப பயங்கரமான ஒரு டாமினேட்டான வின் பண்ணோம். அடுத்து வந்து நம்ம ஊர் சென்னையில நடக்க போகுது செகண்ட் T20. ஸோ இந்த T20 பத்தி தான் ப்ரீவியூ பார்க்க போறோம். பிச் ரிப்போர்ட், அப்புறம் பிளேயிங் லெவல் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமா, அப்புறம் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு ஒரு பயங்கர அடி வாங்கியிருக்காங்க. அவங்க ஏதாச்சும் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ப்ரிவியூல பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா, இல்ல இல்ல அதே டீம் லெவலோட போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது இங்கிலாந்து சைடு இல்லைங்களா? ஆமா. இல்ல ஆக்சுவலா இங்கிலாந்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா அட்கின்சன் இருக்காருல்ல, அவருக்கு வந்து பென்டன் ம். கார்ட்ஸ் இருக்காருல்ல, அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அது இல்லாம ஜாகபத்தல் இருக்காருல்ல, அவருக்கு ஏதோ ஆமா. ஸ்லைட்லி ஏதாவது சிக்குன்றதுனால அவருக்கு பதிலா வந்து ஜெமி ஸ்மித் வந்து டெபியூட் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு ரீசெண்டா பார்க்கும்போது. ஸோ எனக்கு வந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, ரியான் அகமது கண்டிப்பா வந்து பிளேயிங் லெவல்ல வருவாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா இது வந்து சென்னை பிட்ச். ஸோ சென்னைனாலே நம்ம வந்து ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதோட இல்லாம ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ரிஹான் அஹ்மத் வர்றது இது சர்ப்ரைஸ் இல்ல. அவர் கன்ஃபார்ம் பிளேயிங் லெவல்ல இருப்பாருன்ற மாரி தான் தோணுது. சோ அப்புறம் இந்தியன் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கா? இந்தியன் லெவல் சேஞ்சஸ்னா மேக்ஸிமம் ஒரு ஸ்பேசர் ஆட வைப்பாங்களான்றது டவுட்டா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் நம்ம சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் ஐபிஎல் எல்லாம் பார்க்கும்போது நம்ம 2 பேசரோட தான் போயிருக்கோம். ஸோ அந்தபடி பார்த்தா சமி உள்ள இருந்தா வாய்ப்பு இருக்கு. சமிக்கு பதில் யார் வெளியே போவாங்கன்னா கிருஷ்ணா வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பிஸ்ன எப்படி சொல்றேன்னா, நம்ம ஆளு சென்னை பிட்ச்னாலே கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் தானே டாமினேட் பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தரத்துக்கு இடம் கிடைக்க சான்ஸ் இருக்கா? ஒரு லோக்கல் பாய், அப்புறம் வந்து சென்னையில நெறைய ஆடியிருப்பாரு. சோ பேட்டிங் எபிலிட்டி இருக்கு அவருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதாச்சும் ரவி பிஷ்னாய் ரிப்ளேஸ்மென்ட்க்கா? ஏன்னா சமி வந்து 100% ஃபிட்னஸ் இல்ல அப்படின்றபோது வந்து ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கு வர்றதுக்கு சான்ஸ் ஏதாச்சு? இல்ல சமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டானு தெரியல. இப்ப லாஸ்டா நடந்த ஃபர்ஸ்ட் T20ல பாத்தீங்கன்னா நம்மளோட 3 ஸ்பின்னர் அக்சர் பட்டேலும் சரி, ரவி பிஷ்னாயும் சரி, வருண் சகர்த்தும் சரி 3 பேரும் சேர்ந்து 12 ஓவர் போட்டு 67 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ம். டெட்லி காம்போ இருக்கும்போது இவங்களே தான் சேஞ்சஸ் பண்ணிட்டு வாஷி உள்ள வந்து வாய்ப்புல ஹோம் கண்டிஷனால மட்டுமே உள்ள வந்திருக்காரு. மேபி சமி உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருந்தா ரவி பிஷ்ணா வந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதான் என்னோட கருத்து. ம். சரி. எனிவே, சோ வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்திருப்பீங்க. ரொம்ப வந்து த்ரெட்னிங்கா இருந்தாரு ஒரு இங்கிலாந்து பேட்டர்ஸ்க்கு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. வருண் சக்கரவர்த்தி இந்த அளவு வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மேட்ச்ல அவருடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அவரு அதுதான் சொல்றேன். இங்கிலாந்து வந்து இந்த சீரீஸ்ல அவர் எப்படி பவுலிங் போறான்றது வந்து கொஞ்சம் சுதாரிச்சு ஆடலைன்னா மேபி இந்த அவர் வந்து ம். இங்கிலாந்துக்கு வந்து பெரிய அடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் சீரீஸ் அவங்க வந்து முன்னாடி கணிச்சு வந்து ஆறுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட சோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருந்தா இங்கிலாந்து விசஸ் வருண் சக்கரவர்த்தின்னு போகும்னு நினைக்கிறீங்க இந்த சீரிஸ்? அதான் ஃபர்ஸ்ட் T20லயே சூரியகுமார் கூட இன்டர்வியூ வந்தாங்க ம். அந்த மாதிரி. இது வந்து இந்தியா விசஸ் இங்கிலாந்து இல்லாத மாதிரி வருண் சக்கரவர்த்தி versus இங்கிலாந்து தான் போகும் அப்படின்னு சொல்லி அவரே பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு சூரியகுமார். ஸோ சோ அப்படிதான் அதான் போகணும்னு அவர் சொன்ன நினைக்கிறேன். மாதிரி தான் இருக்கு நடந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச். சோ இந்த செகண்ட் இன்னும் பாத்தீங்கன்னா இந்த சென்னை சேப்பாக்ல வந்து இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே டியூ இருக்கு. சோ அதனால டாஸ் வின் பண்ணாங்களா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுப்பாங்களா, இல்ல பவுலிங் போவாங்களா? ஒரு எந்த டீமா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, இங்கிலாந்து இருந்தாலும் சரி. 2 டீமுக்கும் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் தான் பவுலிங் தான் போவாங்க. ஏன்னா டியூ பேட்டர் இருக்கிறதுனால. ஸோ ஆனா நம்ம ம். லாஸ்டா அந்த ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தா கூட போன ஐபிஎல்ல ஒரு 9 மேட்ச்ல வந்து 6 மேட்ச் வந்து சேசிங் டீம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி பார்க்கலாம். நான் டாஸ் வின் பண்ணா கன்ஃபார்ம் வந்து ஃபீல்டிங் தான் போவாங்க. ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ ஒரு பாஸ் பவுலர் என்னும்போது வந்து அவரு வந்து ஃபெயில் ஆகுறனா ரொம்ப பிரச்சனைல மாட்டிப்பாங்கன்னு தோணுது. சோ அதுக்கு ஏதாச்சும் இவங்க இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவுடைய பவுலிங்க நம்பி தான் இருக்க வேண்டியதா இருக்குது. ஒரு பேஸ் பவுலிங்ன்னும்போது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா ஒரு பேசரோட போறது வந்து நான் எந்த விதத்துலயும் ஆதரிக்க மாட்டேன். ஏன்னா லாஸ்டா இப்போ நான் ஒரு இதுல நியூஸ் கூட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரிப்போர்ட் வந்து அதாவது பட்லர் வந்து தப்பா கணிச்சிட்டாரு, மிஸ்ரீட் பண்ணிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து 4 பேசர் ஒரு ஸ்பின்னரோட வந்தாங்க. நம்ம வந்து 3 ஸ்பின்னரு ஒரு ஃப்ரண்ட் லைன் பேசரோட தான் வந்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அது நடந்ததுனால அதே ஸ்டாட்டிக்ஸ் வந்து இங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 பேசரோட கண்டிப்பா போவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர் பிச்சுன்றத கேள்விப்படுறதுனால.
ஆனா இது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை அர்ஷித் சிங் வந்து ஃபெயில் ஆனா இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு டேஞ்சரா தான் போகும், டேஞ்சர் சைனா தான் இருக்கும். ஸோ இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் எதுவுமே வந்து அவங்க அவ்வளோ பண்ண முடியல. ஸோ அதுல அவங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து எதுல இம்ப்ரூவ் பண்ணா வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போடுவாங்க நினைக்கிறீங்க? நீங்க ஸ்பின்னுல அந்த பக்கம் பார்க்குறீங்களா? இல்ல பேஸ் பவுலிங்ல வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணுமா? பவுலிங் எந்த வந்து சைடு அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல ஒரு பேஸ் பவுலர் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா வேரியேஷன் வந்து யூஸ் பண்ணணும் இங்கிலாந்து. அது ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மெயினா இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் 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 டேக்ஸ் வந்து கத்துட்டோம்னா இப்போ யார் யார் என்னென்னலாம் வீக்கா இருக்குன்னு பார்க்கணும். அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஒரு ஷார்ட் பால் வந்து ரொம்ப வீக்கா இருக்காரு. மேபி அவருக்கு அந்த மாதிரி பாலை போட்டு அவரை விக்கெட் எடுக்க பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி டேக்டிக்ஸோட அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா ம். மேபி இந்த மாதிரி சின்ன சின்ன குறை தான் அவங்க வந்து கத்துக்கணும். ஸோ அபிஷேக் சர்மா வந்து யாராலுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது போல இருக்கு. ஸோ அந்த அளவு தான் வந்து அவருடைய பேட்டிங் இருக்கு. ஸோ அதே அவர் கண்டினியூ பண்ணுவாரா? இல்ல அவர் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு 10, 6 ஓவர் ஏன்னா மத்த பிட்ச் மாரி இல்ல. கொல்கத்தா பிட்ச் எல்லாம் வந்து நீங்க மத்த எல்லா பிட்சுமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து டீசென்ட்டா நல்லா பேட்டிங் பேட்டிங் பிட்ச்சா தான் இருக்கும். பட் சென்னைய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒரு பிளாட்டா அந்த மாரி தான் இருக்குமோன்னு அப்படிதான் இருந்து வந்திருக்கு இதுவரைக்கும். ஸோ ஐபிஎல் மேட்சஸ்ல கூட அவ்வளோ வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரே ஒரு 210, 12 அதுதான் அந்த அளவு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதே மாரி அக்ரஷனோட போவாங்களா? நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இல்ல வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் நின்னு ஆடிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகி அப்புறம் அந்த பவர் பிளேக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ண நினைப்பாங்களா? இல்ல என்ன ஒரு பேட்டிங்ல வந்து ஒரு ஒரு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் புதுசா அப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்திய டீமா பார்த்தா இந்த வந்து சேப்பாவில் வந்து ஒரு 170ன்றது வந்து ஒரு ஃபேர் ஸ்கோர் தான். ஒரு வின்னிங் ஸ்கோர்ன்ற மாதிரி வந்து டிஃபிகல்ட் ஸ்கோர் தான். ஸோ நம்ம அந்த ஸ்கோர் வந்து போறதுக்கான வழி இருக்கணும். பட் அபிஷேக் ம். சர்மா வந்து டிஃபென்ஸ் ஆடுவாரா ஸ்லோ ஆடுவார்னா கேட்டா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அவர் கேம் வந்து லாஸ்டா ஒரு 1 இயரா நம்ம பார்த்துட்டு வரும்போது தெரியுது. ஒரு பேர்லெஸ்ஸா ஆடிட்டு இருக்கிறாரு. அண்ணா எல்லாம் அந்த மாதிரி ஒரு பேர்லெஸ் கிரிக்கெட்டர் அவரு. ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச் தான் எதிர்பார்க்க முடியும். இன்னும் ஆப்போசிட்ல சஞ்சு சாம்சனா மெதுவா நிறுத்தி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேப் ஊட்டி சஞ்சு சாம்சன் இருக்கு. அடிச்சு ஆடுவாரு. கொஞ்சம் நிறுத்தி சுச்சுவேஷன் ஏத்த மாதிரியும் ஆடுவாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவா போறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. ஸோ அடுத்து என்ன ஒரு பிரச்சனைன்னா, நம்ம மத்தவங்க எல்லாம் வந்து திலக் வர்மாவா இருக்கட்டும், லைக் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியதுனால, நம்ம சூரியகுமார் ஏதோ ஒரு ரீசன்ட் மேட்ச்ல வந்து சரியா போல அவருக்கு. ஸோ அவரு வந்து கண்டிப்பா வந்து இப்போ ச இன்கேஸ் இந்தியா ட்ரிபிள் ஆச்சுன்னா, அவரு கை குடுத்தே ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அவருடைய ஃபார்ம பத்தி ஏதாச்சு உங்களுக்கு? ஆக்சுவலா இந்த சென்னை பிச்சில் அவரோட வந்து அந்த ரெக்கார்டு வந்து ஹெவியா இருக்கு. நல்ல ஒரு ரெக்கார்டா இருக்கு. ஆக்சுவலா 11 மேட்ச் ஆடி ஒரு 330 ரன் மேல அவர் ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆவரேஜா பார்த்தா ஒரு 30 ரன் மேல இருக்கு. ஸோ மறுபடியும் அவருக்கு ஒரு கம்பேக் மேட்சாவது அவருக்கு பர்ஃபார்மன்ஸை கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல அவருக்கு ஏற்ற பிச் தான் சென்னை பிச் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வேரியேஷன்லாம் தான் மேபி அவர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் தான் ஆடிடுவாரு. இந்த இங்கிலாந்து பவுலர்ஸ் இந்த வேரியேஷன் ஏதாவது இது பண்ணாருன்னா அவர் வந்து மிஸ்லீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா, ஜாஸ் பட்லர் மட்டும் தான் பேட்டிங்ல அவங்க டீமுக்காக நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஸோ அவரு தான் கொஞ்சம் த்ரெட்னிங்கா இருப்பாருன்னு தோணுது. ஸோ அவருக்கு ஏதாச்சும் இந்தியன் பவுலிங்ல ஏதாச்சும் பிளான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவரு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பென் டெக்கெட்டா இருக்கட்டும், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பேசருக்கு வந்து அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ ஹர்தீப் சிங் வந்து அவரை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாஸ் பட்லர் வந்து எப்படின்னா அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு வந்து ரொம்ப வீக். இது வரைக்கும் ஒரு 7 ஓவர் டிஸ்டன்ஸ் ஆயிருக்காரு. ஸோ அப்படி ம். பார்த்தா நம்ம கிட்ட வந்து அக்சர் பட்டேல் இருக்காரு. மேபி அதுதான் நம்மளோட டாக்டிக்ஸா இருக்கும் ஒரு விக்கெட் எடுக்கிறது. அக்சர் பட்டேல் வந்து அதிகம் டை கொடுத்து மேபி விக்கெட் எடுக்க பார்ப்பாங்க. வின் பண்ணுவாங்க. யார் வந்து இன்னொன்னு கேட்க மறந்துட்டேன். பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு மேட்ச்ல? யார் வின் பண்ணுவாங்க? யார் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிப்பாங்க? விக்கெட் வந்து வருண் சக்கரவர்த்தி. கண்டிப்பா அவரோட மறுபடியும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் சரி. நான் ஆல்ரெடி பிரிவியூல கூட சொல்லிட்டேன். வருண் சக்கரவர்த்தி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ம். கான்ஃபிடன்ட் இருக்கு. ம். பேட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவுக்கு வந்து மேபி அவர் எக்ஸ்ப்ளோர் ஆகலாம். இல்லைன்னா சூரியகுமார் சான்ஸ். ஸோ அவருக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல. அதனால மேபி இருக்கலாம். ஸோ இந்த மேட்ச்ல சான்ஸ் கிடைக்கும். ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ சேம் டைம் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாரு கிடைக்கும்? பிளேயர் ஆஃப் த மேட்ச் வருண் சக்கரவர்த்தி. வருண் ஸ்பின் சக்கரவர்த்தி. ஸ்பின் ஃபிளாட் பிச்சுன்றதுனால ஸோ 10 4 மேட்ச் ஓவர் இருக்கு வருண் அவர் கையில. சக்கரவர்த்தி செகண்ட். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் மேட்ச் ரிவ்யூல பார்க்கலாம். பை.